பாண்டி போய் நம்ம சேரனோட சந்தாவோட கல்யாணத்தை முடிச்சிட்டு வரங்குள்ளாட்டி இங்க வானதியும் டாக்டரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வானதிய ஏமாத்தி டாக்டர் எப்படியாச்சும் மனசுல இடம் பிடிச்சு அவர் வரங்குள்ளாட்டி இவளை கல்யாணம் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிக்கே பேரதிர்ச்சியை கொடுக்கற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. நம்ம டாக்டருக்கும் அடுத்து நம்ம வானதிக்கும் கல்யாணம் நடக்கிறது யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பாண்டியன் தப்புச்சான்னு நினைச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாண்டி இருந்துகிட்டு வானதி நீ வா வானதின்னு கெஞ்சுறாரு. ஆனாலும் அவங்க நான் வரல, எனக்கு இங்க மெடிக்கல்லாம் பாத்துக்கணும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுற, நீ வா அப்படின்னு கெஞ்சினாலும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போனதும் இங்க பாத்தீங்கன்னா நம்ம வானதி டாக்டர் கூட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. போகும்போது பாண்டி கால் பண்ணா ஒண்ணு இல்ல வையி, எங்க வீட்டுல பஞ்சாயத்தா இருக்கு, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப டாக்டர் இருந்துகிட்டு என்ன வானதி பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவருக்கு இந்த மாதிரி ஆளுங்களோட சுத்தனா பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி அவ்வளவுக்கும் சந்தேக புத்தி உள்ளவனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சேச்சே அவன் அப்படியெல்லாம் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன், என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான், அதனால அவன் இப்படிதான் நடந்துக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ அவரு உங்க மேல ரொம்ப கேவலமான தாட்ல தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் அவங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்றாரு. வானதி இருந்துகிட்டு சேச்சே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என் புருஷன் அப்படி இருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவரு, எனக்காக என்ன வேணும்னா பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் அப்படி சொல்ற, ஆனா அவர் அந்த மாதிரி இருக்கலையே, அதான் நான் சொன்னேன். சரி உன்னோட விருப்பம், இதுக்கப்புறம் நான் சொல்லி நீ என்னத்த கேட்க போற அப்படின்னு சொல்லி டாக்டர் போயிடுறாங்க. அங்க போய் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு டாக்டர் நம்ம வானதியோட மனசுல இடம் பிடிக்கிறாங்க. வானதி இருந்துகிட்டு நீங்களும் தான் உங்களோட நல்ல எண்ணத்துக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் என்னப்பா நீ உங்களை பார்க்க ரொம்ப டீப்பான லவ்வர் மாதிரி இருக்கு, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கல்யாணமா, எங்களுக்கு கல்யாணமெல்லாம் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இங்க வானதிய உடனே அம்மா உங்க ரெண்டு பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் 10 பொருத்தம் பக்காவா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. வானதிக்கு ஒரு பக்கம் அது சங்கடமா இருந்தாலும் டாக்டரோட நம்மளை கூட்டு வச்சு பேசுறாங்க. அப்ப டாக்டரே சங்கடப்படல, நம்மளுக்கு எவ்வளவு ஒரு கௌரவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம பாண்டி மட்டும் பெரிய ஒரு நல்ல வேலையில இருந்திருந்தானா கண்டிப்பா என்னையும் பாண்டியையும் பாக்குறவங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வானதி இருந்துகிட்டு இவங்க கிட்ட யாருகிட்டையும் எதுவும் சொல்லாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்தாலும் நம்ம டாக்டர் விடாம கால் பண்றாங்க. வானதிக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம வானதி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நைட் டைம்ல போன் பண்றாங்க. இல்ல வானதி, நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கா கூட இருக்கலாம், நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், இருந்தாலும் என் மனசுல பட்டதை நான் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, சொல்லுங்க என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்ல எனக்கு உண்மையாலுமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னீங்க, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா வானதி, அங்க இருக்க எத்தனை பேரு சொன்னாங்க உங்களுக்கும் எனக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு, உண்மையா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதுமேனு அப்படி டாக்டர் நான் பாண்டிய லவ் பண்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் என்கிட்ட ஏன் நான் லவ் பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுமேனு இல்ல வானதி, பாண்டிக்கும் உனக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகல, அவர் உன் மேல ஒரு ஈர்ப்பே கிடையாது, நீதான் பாண்டி பாண்டின்னு அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் யோசி, பாண்டி உனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிறத யோசி, ஆனா அதை விட்டுட்டு அவன் நம்மளுக்காக எல்லாமே செய்வான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக எதுக்கெடுத்தாலும் நீ ஓவர் இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம வானதி சொல்றாங்க. ஆனாலும் நம்ம டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றத எதையுமே காதுல வாங்கிக்காம நம்ம வானதியோட மனசை மாத்த பாக்குறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா வானதி சரி நம்ம சண்டை போட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, நாளைக்கு
என் கூட இருக்கிறவங்களுக்கு ஃபங்க்ஷன், நீங்களும் அதில் கலந்துக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, நாளைக்கு உங்கள் மெடிக்கல்லையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார்னு சொல்லி வச்சுட்டு நம்ம வானதிக்கு என்ன டாக்டர் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு ஒரே மனசு. இவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே, எதுக்காக இவர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு, அவதும் டாக்டர் போய் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாரு அப்படின்னு வானதிக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது. அப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா வானதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. டாக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை யாராலையும் எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுக்கவும் எனக்கு மனசில்ல. எனக்கு தெரியும் என் பாண்டி என்னை எப்படி பார்த்துக்குவான்னு. என் பாண்டி உண்மையாலுமே என்னை நல்லா பார்த்துக்குவான். அவனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள வானதி, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே போனதுலேருந்து வானதியோட மனசை மாற்றியே தீரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே பாடாப்படுறாரு நம்ம தலைவர். டாக்டர் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்ததும் வானதிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டாக்டர் கோயிலில் வர வச்சு வானதியோட கழுத்தில் தாலியை கட்டிடுறாரு. வானதி பாண்டியன் என்ன பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அவர் மனசில் அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்டரை கன்னத்தை காட்டி பளிச்சுன்னு ஒரு அடி போட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வானதி அழுதுகிட்டே வராங்க.